ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனும் நம்முடைய அருமை நேசருமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மிகவும் அருமையாக தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது இரட்சகரான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் இந்த மாலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனின் அளவற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் கூட மீண்டுமாக நம்முடைய வாழ்விலே ஒரு நாளை அவர் ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஒரு நாளிலும் கூட அவருடைய உன்னதமான ஒரு சில சத்தியங்களை குறித்து நாம் பார்ப்பதற்கு அவர் நம்மீது பாராட்டின இந்த ஒரு கிருபைக்காக நாம் மீண்டும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய பெரிதான கிருபையினால் நம்ம தொடர்ந்து சாலமோன் எழுதின உன்னத பாட்டு, அதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியங்கள் பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் மணவாளனாகிய சாலமோன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மலவானலாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அடையாளப்படுத்துகிறார். ஸோ அங்கே சூலமெத்தியால் யார் அடையாளப்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சபை. அந்த சபை யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனுக்கு சித்தம் தான் நம்ம தான் பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் வீக் வரைக்கும் 5 அதிகாரங்கள் பார்த்துருக்கோம். 5 அதிகாரத்தில் என்ன ஒரு காரியங்கள் தேவன் நம்மக்கிட்ட சொல்ல வந்தாருங்க? ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை யாருமே பதில் சொல்ல மாட்டீங்களோ அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவோட அன்பு தான். அதை ஒவ்வொரு டைமென்ஷனில் சபை எப்படி எடுத்துக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அவர் ஆல்ரெடி பூமிக்கு வந்ததே ஒரு மிகப்பெரிய தாழ்மை, அவர்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. அப்படி பூமியில் தனக்கு ஒரு மனவாட்டியை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் இங்கே இருக்கிற ஜனங்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு வச்சார் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வாரம் ஒரு புது அதிகாரத்துக்குள்ளே போகிறோம். அதிகாரம் 6. ஸோ 6வது அதிகாரம் யாராவது ஒரு சில வசனங்கள் வாசித்து பார்த்தீங்களா? வீட்டில் என்ன தெரிஞ்சுது? வசனம் தெரிஞ்சுங்க பிரதர். ஸோ இதுக்கு முன்னாடி படித்த காரியங்கள் ஏதாவது 6ஆம் அதிகாரத்தில் வருதுங்களா? ஸோ ஒரு சில வசனங்கள் அதே ஒரு தோரணையில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அதிகாரத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்றதுக்கு முன்னாடி நம்முடைய மனநிலையை ஒரு முறை என்ன பண்ணலாங்க, ஒருமுகப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்மளும் பேசிக்க போகிறோம். ஸோ என்ன பேசிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபேமிலி பற்றி அவர்கிட்ட பேச போகிறோம். அதாவது நம்மளும் கிறிஸ்துவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐக்கியத்தை குறித்து அவர் என்ன சொல்ல வரார், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ முதல் வசனம், உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கலாம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் நேசர் எங்கே போனார், ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார், உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம். ஸோ இந்த 5ஆம் அதிகாரத்துடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த ஒரு வசனம் பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே அந்த எருசலேமின் குமார்த்திகள் தான் சபைக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதாவது உன் நேசரை காணோன்னு சொல்லி தேடிட்டு இருக்கமா, அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லிச்சுங்க சபை? இயேசு கிறிஸ்து குறித்து அவருடைய கண்கள், அவருடைய பற்கள், அவருடைய கரங்கள், அதான் பார்த்தோம் கடந்த வாரம். அவருடைய கரங்கள், இயேசு கிறிஸ்துவோடைய கால்கள். அதாவது லிட்டரலாக சொல்லாமல் ஆவிக்குரிய வகையில் அவர் எப்படி இருந்தாருங்கிறத நம்ம வர்ணிச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா, நம்முடைய மனவாளனை பற்றி. இப்போ தொடர்ந்து தான் இந்த எருசலேமின் குமார்த்திகள் இங்கே திரள் கொடுத்து அடையாளப்படுத்துகிறாங்க. பட் 7ஆம் சபையில் இந்த கேட்டகரி கிடையாது. யார் திரள் கூட்டம் யார் சபைன்னு கண்டுபிடிக்க முடியாது, முடிவில் தான் தெரியும். இப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், இவ்வளோ தேடுறையே, எங்காவது உன்னுடைய மனவாளன் போயிட்டாரா, உனக்கு ஏதாவது தெரியுமா? திரும்பி அவங்களே கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை பாருங்க, இதுதான் சபை அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. ஸ்திரீகளில் ரூபவதியே, இங்கிலீஷில் பாருங்க, அதாவது பியூட்டிஃபுல் அமங்க உமன் இருக்கு. அதாவது இருக்கிற குமாரத்திகள்லேயே ரொம்ப அழகா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி இந்த எருசலேமின் குமாரத்திகள் அட்ரஸ் பண்றாங்க. ஸோ சபையை பார்த்து. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார், அவர் எங்க போனார், எப்படி அவரை தொலைச்ச, அவங்க கேட்குற கேள்வி அதுதான். எங்க போயிட்டார்? அடுத்தது நாங்கள் வேணா என்ன பண்றோம், ஹெல்ப் பண்ணட்டுமா? நமக்கு நல்லா தெரியும் திரள் கூட்டம் சபைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி கிறிஸ்துவை கண்டுபிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது. கிறிஸ்து தொலைஞ்சிட்டார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோங்களா? நம்ம கிறிஸ்து தொலையில் ஆக்சுவலா, அதாவது மணவாளன் வந்தாரு அவர் விட்டுட்டு போயிட்டாருங்கிற மாதிரி வசனம் வருது. அது என்ன ஒரு காரியம்ன்றதை நல்லா மைண்டில் வச்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த 7ஆம் சபைக்கு ஒரு காலிங் கொடுக்குறார். சீக்கிரமாக அவருடைய சபையாக மாறுறதுக்கு அவர் நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாரு. அதுதான் வாசப்படியிலன்னு கதவை தட்டுறேன் அப்படிங்கிறது. பட் இந்த 7ஆம் சபையில் இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்லை. நம்ம உலக பிரகாரமான காரியத்திலையும் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலையும் நம்ம போகிறனால
அவர் வந்து எதிர்பார்க்கிற டைம்ல நம்மளால அவர் கூட போக முடியல, நம்ம உலகத்தோட கொஞ்சம் அப்படி போறோம். அதான் 7ஆம் சபையில நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி இயேசு கிறிஸ்து கடந்து போறாரு அப்படின்னா அவர் லிட்டரலா வந்துட்டு போகல, சபையை கூப்பிட்டு போகாம. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அவர் கூப்பிட்டு பார்க்கறார், நம்ம கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணல. இப்போ நம்ம வந்து இயேசு கிறிஸ்து பின்னாடி போகணும்னு சொல்லி ரியலைஸ் பண்றோம். இல்லை நான் இவ்வளோ நாளாக இருந்தது ரொம்ப தப்பு. நம்ம வாழ்க்கையில எடுத்து பாருங்க, பேப்டிசம் பண்ணும்போது 100% ஒரு கமிட்மெண்ட் கொடுப்போம். அடுத்த பாஸ்ஓவர் வரும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி தான் சொல்லுவோம், இல்லை அடுத்த வருஷம் என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக நான் க்ளீனாக வந்து உங்கள் சந்நிதியில் நிற்கிறேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு பலவீனம் தான் அங்கே வந்து சபையை வந்து இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கல அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது. இப்போ இந்த எருசலேமின் குமார்த்திகள் கேட்கும்போது எங்கே போனார் உனக்கு தான் தெரியுமா, நாங்கள் வேணால் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. பட் நமக்கு தெரியும் திரள் கூட்டம் வந்து சபைக்கு வந்து இங்கே தான் கிறிஸ்து இருக்காருலாம் சொல்லி தர முடியாது. பட் அடுத்த வசனத்தில் சபையை கண்டுபிடிச்சிடறாங்கன்னா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கார் எந்த இடத்துல இருப்பாருங்கிறதெல்லாம் கிளியராக இருக்குது. இப்போ அவங்களோ அவரோட போய் சேரக்கூடிய அந்த ஒரு சபையோடைய நிறைவு தான் அவங்களால போக முடியல. 2வது வசனம் படிங்க. அதுலயே உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார். ஸோ 3 விஷயம் வந்து இங்க சபை வந்து பேசுறாங்க. அந்த எருசலேமின் குமார்த்திகள் எங்க போனாரு நேசர்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் தோட்டங்களில் மேயவும், ஆக்சுவலா ஒரு மான் மாதிரி அடையாளப்படுத்துறாங்க. லீலி புஷ்பங்களை கொய்யவும்னா என்னங்க, பறிக்க. அடுத்தது என் நேசர் தமது தோட்டத்திற்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும், இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வாசனை வீசக்கூடிய ஒரு படுக்கைன்ற மாதிரி இருக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அங்க வந்து போனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நல்லாவே தெரியுது, அதாவது நமக்கு 7ஆம் சபைக்கு இயேசு கிறிஸ்து எங்க இருக்கார் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு. ஸோ இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆனா நம்ம ஒன்றும் அவரோட போய் சேரல அவர் எதிர்பார்க்கிற மைண்டுக்கு. ஆனா அவர் எங்க இருக்காருன்னு நல்லா தெரியும். அதான் நம்ம சொல்றோம், என் நேசர் தோட்டத்தில் இருக்கார், லீலி புஷ்பங்கள் என்ன பண்ணிருக்காரு கொய்துட்டு இருக்கார். என் நேசர் அந்த சுகந்த வாசனை வீசுற இடத்துல தான் படுக்கையில படுத்துட்டு இருக்கார். எங்க இருக்காருங்க இயேசு கிறிஸ்து? இப்போ எங்க இருக்காரு? அதில் வசனத்தில் நம்ம படிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஸோ எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாகவே பிதாவாகிய தேவனை தொழுது கொள்றாங்களோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க. இதை மற்ற ஜனங்கள் வந்து இது ஜென்ரலா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் எக்ஸாக்டா என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் அறிந்த பிள்ளைகள் விசுவாசிக்கலாம் கிளியரா. இயேசு கிறிஸ்து இங்க வாசம் பண்றாருங்கிறதும் தெரியுது. அவர் என்னென்ன ஒர்க் பண்றாருன்னா லீலி புஷ்பங்களை என்ன பண்றாருங்க பறிக்கிறார். எப்போ பறிப்பாங்க லீலி புஷ்பத்தை? சிம்பிள், பறிக்க வேண்டிய டைம் வந்தா என்ன பண்ணிடுவாங்க. இப்போ ஏதோ ஒரு டெக்கரேஷனுக்கு ஒரு பூ வேணும்னா அது மொக்கா இருக்கும்போது அதை பறிக்க முடியாது. ஸோ சரியான ஒரு வளர்ச்சியில் வரும்போது அதை எடுத்துக்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து இப்போ என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு நம்ம விட்னஸ் பண்ணுறோமா, லீலி புஷ்பங்களை கொய்துட்டு இருக்காரு. லீலி புஷ்பம் ஈக்குவல்ட்டு படித்தோம், 2nd சாப்டர்லேயே படித்தோம் சபை. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து சபை ஜனங்கள் மத்தியில் தான் வாசம் செய்கிறார், வசனம் இருக்கு. பட் இங்கே என்ன பண்ணுறாரா, லீலி புஷ்பங்களை பறிச்சுட்டு இருக்கார். யாரெல்லாம் வந்து கிறிஸ்துவோடைய அந்த ஒரு நிறைவான வளர்ச்சிக்குள்ள கடந்து வரமோ அவர்களை பறிச்சுட்டும் அவர்கள் நடுவில் உலாவிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அவர்களை அடுத்த ரேஞ்சுக்கு ஃபீட் பண்றார். ஸோ அந்த வசனம் மறுபடியும் படிங்க, அந்த 2nd வசனம். உன்னத பாட்டு 6:2. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார். ஸோ இந்த கந்தவர்க்க பார்த்திகள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த பூக்கள் அதிகமாக தோட்டத்தில் இருக்கும்போது அங்கே அதிகமான நறுமணம் வரும். ஸோ அங்கே தான் இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு சபை பேசுகிறாங்க. ஸோ இந்த லீலி புஷ்பத்தில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ராக்ரன்ஸ், சுகந்த ஒரு வாசனை. இன்னொரு விஷயம் அதனுடைய கலர் ஒயிட்டு. அது எந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சிக்கு வருதோ அப்போ இயேசு கிறிஸ்து பறிப்பாருன்னு இங்கே அட்ரஸ் பண்ணுறாங்க சபை. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா இதுதான் ஆன்சர். ஸோ எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் ரொம்ப பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு சுகந்த வாசனை கொடுத்துட்டு இருக்காங்களோ அவர்கள் மத்தியில், ஆனால் வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு இல்லைங்களா, ஒருத்தர் சுத்தமாக இருந்தால் தான் அவருக்குள்ள யார் வாசம் பண்ண முடியும்?
பரிசுத்தமாக இருக்கக்கூடிய தேவனும் கிறிஸ்துவும் வாசம் பண்ண முடியும். ரொம்ப கிளியர். ஸோ நமக்குள்ளே இருக்காரா இல்லையான்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ இங்கே பரிசுத்தவான்கள் சொல்லும்போது நீங்கள் ஆதி காலத்துலேருந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் அந்த முதிர்ச்சியில் இருக்காங்களோ அவங்கள பறிக்கிறார். ஸோ அவங்க கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வெண்மையாக இருக்குது. இந்த வெண்மைக்கு ஒரே காரணம் இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலி. அவர் ரத்தம் சிந்தலை அப்படின்னா யாருமே இந்த ஒரு கண்டிஷன் போக முடியாது. ஸோ லீலி புஷ்பம் பார்க்குறோம். ஸோ இந்த புஷ்பத்திலிருந்து மற்ற தோற்றத்தில் இருக்கக்கூடிய பூக்கள்லேருந்து வரக்கூடிய சுகந்த வாசனையை கிறிஸ்து நுகர்ந்துட்டு இருக்கார். எப்படிங்க, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து அனுப்பும்போது அவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும்ல, இருந்திருக்குமான்னு தெரில, முடிஞ்சோன்னே இருந்துச்சாங்க பதின்னு கேள்வி கேட்டுறாங்க, ஒரு அனுமானம். ஸோ என்னுடைய குமாரன் போய் கண்டிப்பாக என்னுடைய வழிகளெல்லாம் நான் சொன்ன மாதிரியே அவர் என்ன மாதிரியே அங்கே வாழ்ந்து காமிச்சு ஈடுபலி நிறைவேற்றுவார்னு அவருக்கு நல்லா தெரியும். கரெக்டாக இயேசு கிறிஸ்து அந்த பலி அப்படி சிலுவையில் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லைங்களா, எல்லாம் முடிந்தது. அப்படிங்கும்போது பிதாவாகிய தேவனுடைய மனசு எப்படி முதல் முறையாக மனுஷனை படைக்கும் போது எல்லாமே தவறி போகும்போது ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, நான் மனிதனை படைத்ததுக்காக மனஸ்தாபப்படுறேன். அந்த விஷயம் எங்கே போயிருக்கு தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுக்கும்போது தேவனுக்கு அது டேலி ஆயிருக்கும். ஸோ அதே எதிர்பார்ப்பு தான் கிறிஸ்து தலையா இருக்காரு, சரீரத்துக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ என்ன மாதிரியே பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன மாதிரியே எங்கள் அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற பிள்ளைகள் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துகிறாங்க. இது இயேசு கிறிஸ்து பேசல, நம்மளே சொல்கிறோம் அவர் இப்படி தான் சொல்லிட்டு இல்லைங்களா. நம்மளே ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தோம்னா எப்படிங்க, நம்ம எல்லாருமே அப்படிதான் இல்லைங்களா. ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய மனநிலைமை அதுதான். அப்பா எதிர்பார்த்தார், அழகா வந்து பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருன்னு நம்ம சொல்றோம். அவர் 7ஆம் சபை காலத்தில் வந்து அறுவடை பண்ணிருக்கார், ராஜ்யம் பண்ணிருக்கார், எல்லாமே சொல்றோம். பட் இந்த டைம்ல இங்க இருக்கிற 7ஆம் சபையுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த வசனம். வாசிங்க, உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். இப்போ சபைனால என்னன்னா முடியல, இவ்வளவு நேரம் எருசலேமின் குமாரத்திகள் கிட்ட டிஸ்கிரைப் பண்ணிட்டே வந்தாங்க, அவர் இப்படி அவர் இப்படி அவர் இப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டா இந்த பாயிண்ட்ல சபையை சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, நான் என் நேசருடையவள். சூப்பரா இருக்கும் இங்கிலீஷ்ல வந்து படிச்சீங்கன்னா வார்த்தை, என் நேசர் என்னுடையவர், எனக்கு அவர் தாங்க, அவருக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்ப எங்க இருக்காருன்னா எங்கள் மத்தியில தான் வாசம் பண்றாருன்னு சொல்லுது. இதே மாதிரி ஒரு வசனம் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். ஏன்னா அந்த சாங்ஸ் ஆஃப் சாலமோன்ல நிறைய வசனம் ரிப்பீட்டடா இருக்கு இன்னும் வரக்கூடிய அதிகாரத்துல. ஸோ என்ன வசனமா இருக்கலாம், கண்டிப்பா உன்னத பாட்டுல தான் இருக்கு. ஸோ 2ஆம் அதிகாரத்துல இருக்கு, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். சோ இந்த வசனம் அதே வார்த்தை ரிப்பீட் பண்ணுது. இயேசு கிறிஸ்து என்னுடையவர், சபை சொல்லுது நான் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய ப்ராப்பர்ட்டி, அவர் வந்து லீலி புஷ்பமாகி எங்கள் மத்தியில தான் வாசம் பண்றார். இது 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வசனம். இப்ப பாக்குறது என்ன அதிகாரங்க, 6ஆம் அதிகாரம். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கலாம், அதிகாரங்கள் வித்தியாசம் ஓகே, பட் இது ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சபையை சொல்லும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பேசுறாங்க. ஆரம்ப ஸ்டேஜில் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம லைஃப்ல எடுத்துட்டோம்னா பேப்டிஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், அப்புறம் ஒரு தொய்வு ஏற்படும், அந்த தொய்வு தான் நேசரை தவற விடுறது ஆக்சுவலா. இதுக்கப்புறம் சபைக்கு என்னென்ன அனுபவங்கள் வருதுன்னா நேராக கடந்து போறாங்க 3rd சாப்டர், அதுக்கப்புறம் எல்லாம் பார்க்குறோம் அவங்களுடைய பாஸ்டும் சரி ஃபியூச்சரும் சரி. பெயர் சபையினாலையும் மற்ற சகோதரனாலையும் நிறைய பாதிப்பு அனுபவங்கள், நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்றாங்க. இயேசு கிறிஸ்து வந்து காலிங் கரெக்டாக கொடுக்கும் போதும் அவங்களால ரியலைஸ் பண்ண முடியல, அப்படியே ரொம்ப கேர்லெஸ்ஸா, நான் இப்போதான் கால் கழுவிட்டு வந்தேன், திரும்பி எந்திரிச்சுலாம் வந்து கால் அழுக்கு பண்ண மாட்டேன், என் வஸ்திரத்தை கழட்டி வச்சுட்டேன், இந்த மாதிரி சாக்கு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபைனலாக ஒரு சான்ஸ் நம்ம கொடுக்குறாரு இந்த 7ஆம் சபைக்கு. என்ன சொல்றாருன்னா, கடைசியா அந்த எருசலேமின் குமாரத்திட்ட பேசிட்டே வரும்போது திரும்ப சபை யூஸ் பண்ற வார்த்தை தான் இதே வசனம் தான் அதுல இருக்கு. ஸோ இதற்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, சபை முழுமையா நல்ல அனுபவத்துல நல்லா பட்டு கடைசியா ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இந்த வார்த்தை எப்படி இருக்கு, அந்த அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். 2 பேர், ஒருத்தர் மணவாளன் கிறிஸ்துவ, மணவாட்டி நம்ம.
இப்போ நம்மளும் கிறிஸ்துவும் வந்து ரொம்ப க்ளோஸா பேசக்கூடிய ஒரு வார்த்தை, இது வேற யாருக்குமே பொருந்தாது. ஒன்லி சபைக்கும் கிறிஸ்துவும் மட்டும்தான். நாங்க 2 பேரும் ஒண்ணு அப்படிங்கிறத இங்க வந்து சபை வந்து வாயின் வார்த்தைகள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருக்காங்க. 6ஆம் அதிகாரம் வரும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போயிட்டு அந்த ஒரு ஃபீலிங் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஏன்னா நம்ம எங்க இருந்து வந்திருக்கு, அடுத்த வசனத்துல கிறிஸ்து பேசுவார். இப்போ ஆல்மோஸ்ட் கிறிஸ்துவ ரீச் பண்ண வந்துருச்சு. அந்த டைம்ல இந்த வசனம் பேசும்போது அந்த அம்மாவுடைய பாஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அடி உத யாரெல்லாம் நம்பி போனாங்களோ எல்லாரும் கைவிட்டுட்டே போயிட்டே இருந்தாங்க. கடைசியா அந்த அம்மா ஒரு பயங்கரமான ஃபீலிங்ல போய் இவர் தான் என்னுடைய மணவாளன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பின்னாடி வசனங்கள் வரும். இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவார், நீ அப்படி பார்க்காதம்மா அப்படிம்பார். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து சபையுடைய தியாகத்தை வந்து அப்படியே உற்று நோக்கி பார்க்கிறார். என் பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தான் செகண்ட் சாப்டர்ல வருது. ஸோ இந்த ஃபீலிங்கோட அந்த 4வது வசனத்தை நம்ம படிக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து பேசுறார் இந்த அதிகாரத்துல முதல் முறையா. வாசிங்க. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் ஆனவள். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இயேசு கிறிஸ்து, அதாவது சபை சொல்லுது லீலி புஷ்பத்துக்குள்ள இருக்காருன்ட்டு, இப்போ வந்து கிறிஸ்து வந்து ரொம்ப க்ளோஸரா சபைக்கிட்ட வந்து அட்ரஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வார்த்தை என் பிரியமே, இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா மை டார்லிங். ஸோ இந்த வார்த்தையை வந்து சபை நல்லா உள்வாங்கணுன்னு அவர் அடுத்து உச்சரிக்கக்கூடிய 2 விஷயம் சொல்றார். ஒன்று வந்து நம்ம அழகு, நம்ம எப்படி அழகா இருக்கோம், நம்ம அழகாவா இருக்கோம்னு கேட்டுறாதீங்க, நம்ம எப்படி அழகா இருக்கோம்னு இயேசுக்கு சொல்றாருன்னா, திர்சாவை போலவும் எருசலேமை போலவும் கொடிகள் பறக்கும் படையை போலவும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்கும். போருக்கெல்லாம் போகும்போது ஒரு மைட்டி ஆர்மி கொடி பிடிச்சிட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த மேல இருக்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா, திர்சா அப்படிங்கிற வார்த்தை வேதத்துல கேள்விப்பட்டதே இல்லையா? ஐயோ, சரி பின்னாடி நம்ம பார்க்கலாம், அதுக்கு ஒரு நிழல் பார்க்குறோம் இதுல. ஸோ இப்போ என்ன பார்க்கலாம்னா, இயேசு கிறிஸ்து சபை அழகா இருக்குன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு அழகா இருக்கு தெரியுங்களா? அது காரணம் யாருன்னு தெரியுங்களா? ஒரு வசனம் படிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு. நம்ம இவ்வளவு அழகா இருக்கிறது காரணமே இயேசு கிறிஸ்துவுடைய இந்த ஒரு தியாக மனப்பான்மை, அவர் பண்ண தியாகம் தான். யோசிச்சு பாருங்க, நம்மளாம் இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னா நம்ம கண்டிஷன் இப்ப என்னவா இருந்திருக்கும்? இல்லை, இயேசு கிறிஸ்துவோடைய பற்றின அறிவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பழைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்கு முன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் இவ்வளோ நாட்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை தான் வரும். பட் இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டுக்கொள்ள என்ன பண்ணியிருக்காரா, சகல அக்கிரமம் நம்ம பண்ண எல்லாத்திலிருந்து மீட்டுக்கொள்ள. வாசிங்க. தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சோ இப்ப நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு தியாகம் பயங்கர பக்தி வைராகியமா கிறிஸ்துக்காக நிக்கிறோம். ஒரு சில சூழ்நிலைகள்ல சத்தியத்தின்படி தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல நிக்கிறோம். கரெக்டா இப்படி நிக்கணும் அப்படின்னாவே இயேசு கிறிஸ்து பலியில் நின்னா முடியாது. அதான் சொல்றாரு, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்க கிறிஸ்து பண்ண தியாகம் மட்டும்தான். ஸோ இப்படி எல்லாம் கிறிஸ்து பண்ண தியாகத்தை உள்வாங்கின நம்ம இப்போ என்ன அளவுக்கு அழகா இருக்கும் அப்படிங்கிறது சபையினுடைய நிறைவை பத்தி ஒரு வசனம் இருக்கு. சங்கீதம் 45, 13 மற்றும் 14 படிங்க. 45ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். இந்த ராஜகுமாரத்தி தான் நம்ம தேவனு சித்தம் தான். இப்ப சபையினுடைய அழகை வந்து எங்க வேதம் சொல்லும் போது பார்க்கலாம் அழகா இருக்க மாட்டாங்க சபை, இல்லைங்களா? அதாவது ஒரு தோட்டத்துல வந்து அழகா இருப்பாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது. வசனம் கிளியரா இருக்கு. ராஜகுமாரத்தி உள்ளாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய மனநிலைமை, அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய மனசு, இது எல்லாமே உள்ளாக அது ரொம்ப அழகா இருக்கும். அவருடைய உடை கூட பொற்சரிகையா இருக்கும். பாக்குறோம் நம்முடைய உடை கிறிஸ்துன்னு பாக்குறோம். என்னைக்கு நம்ம கிறிஸ்துவா இந்த பூமியில சாகரமோ அடுத்த தேவன் கொடுக்கிற மகிமை தான் கோல்டு. ஆக்சுவலா
தேவன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை நம்ம கொடுக்கிறாரு. அடுத்த வசனம் படிங்க. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவாள். எப்போ மணவாளான மணவாட்டி போய் சேர்றாங்களோ பின்னாடியே இந்த எருசலேம் குமாரத்திகளும் வந்துருவாங்க. ஏன்னா அவங்களும் என்ன பண்றாங்க, நாங்களும் கூட என்ன பண்றோம், தேடுறோம்ன்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு சபை அழகா இருக்கிற காரணம், முதல் ரீசன் இயேசு கிறிஸ்துவோட தியாகம். அது இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. செகண்ட் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கிருபையினால அவர் நமக்கு கிஃப்டா கொடுக்கக்கூடிய பாடுகள்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குத்தப்படுறோம். அதுதான் அந்த சித்திர தையலாடின்னு பார்க்குறோம். ஸோ இந்த அளவுக்கு அழகா இருக்கமே நம்ம இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டியா, இதுக்கு தியாகம் பண்ணது கிறிஸ்துன்னு பார்த்துட்டோம். அப்படின்னா அங்க 2 டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. ஒன்னு, நீ திர்சாவை போல அழகா இருக்க, எருசலேமை போல ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. அந்த வார்த்தையை எங்கேயாவது வேதத்துல படிச்சிருக்கோங்களா? பழைய ஏற்பாடுல தான் இருக்கு. சமாரியா. ஓகே, சகோதரர் பிடிச்சிட்டாரு பாயிண்ட். சரி, ஒரு வசனம் படிங்க. இந்த அழகு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? பவுல் சொல்றார், கொலேசியர் 1:21 வசனம். கொலேசியர் 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியர்களினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பவுல் ரொம்ப கிளியர். இப்ப நம்ம என்னெல்லாம் தியாகம் பண்றோம், என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றோம், இதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். பட் இது சிங்கிள் பாயிண்ட், இயேசு கிறிஸ்துவோடைய தியாகம். அவர் நமக்காக ஈடுபலி கொடுக்கல அப்படின்னா வேலிடிட்டியே இல்லை, இல்லைங்களா? அதான் பவுல் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நம்ம அந்நியரா இருந்தோம், துர்க்கிரியை தவறான குணலட்சணம் இருந்தோம், மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளை சுத்தமாகணும். ஒரு லீலி புஷ்பம் எப்படி இருக்குங்க, பியூர் ஒயிட்டா, அந்த மாதிரி சுத்தமாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படிக்கு அவர் மாம்சத்துல வந்து சாகிறது ரொம்ப அவசியமா இருந்துச்சு. சரி, இப்ப கிறிஸ்து சொல்லிட்டார் நம்ம ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன 2 உருவகம். ஒரு உருவகம், நீ திர்சாவை போல ரொம்ப அழகா இருக்கு. ஸோ திர்சா அப்படிங்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அந்த வனாந்தர பிரயாணத்துல போகும்போது ஒரு முக்கியமான ஒரு நபர், அவர் பேர் ஞாபகம் இல்லை, ஏதோ செலோத்தோ ஏதோ சம்திங் வரும், அவருடைய ஒரு குமாரத்தையோட பேரு திர்சான்னு வச்சிருக்காங்க. பட் அங்க இஸ்ரேல் ஜனங்கள் குடியிருந்த ஒரு பட்டணத்தோட பேரு திர்சா. ஸோ முதல் முறையா தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தாங்கள் ஒரு கானான் அப்படிங்கிற தேசத்துக்கு போய் அங்க தேவன் கொடுக்கக்கூடிய இடத்துல வசிக்கணும்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாரு. மோசேயின் மூலமா எல்லாரும் கிளம்பி போறாங்க. கடைசியா ஜோஷுவா தான் என்ன பண்றாருங்க, உள்ள கூட்டு போறாரு. அப்படி யோசுவா உள்ள கூட்டிட்டு போகும்போது அங்க யார் இருந்தாங்க, கானானுக்குள்ள யார் தான் இருந்திருப்பாங்க, கானானியர்கள் தான் இருந்திருப்பாங்க. காமுடைய சந்ததி, அவங்க தான் கானான். ஸோ இவங்க வந்து கொஞ்ச நாள் அவங்க இந்த எமோரியர் அவங்கெல்லாம் ஒரே கேரக்டர் தான், எல்லாருமே காமன் ஜென்ரேஷன். இவங்க எல்லாம் இதுக்குள்ள இருக்காங்க. இவங்களுக்கு இவங்க வசிச்சப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பட்டணம், அவங்களுடைய கேபிட்டல் அவங்க என்ன பட்டணம் வச்சிருந்தாங்க கேட்டிங்கன்னா திர்சான்னு சொல்லி ஒரு பட்டணம் வச்சிருந்தாங்க. ஸோ அதை கூட நம்ம வாசிக்கலாம். இதை வந்து யோசுவா பீட் பண்ணி பிடிக்கிறார். வாசிங்க, யோசுவா 12:24 வசனம். யோசுவா 12:24 திர்சாவின் ராஜா 1. ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு அடிச்சு ஜெயிச்ச ராஜாக்களுடைய லிஸ்ட் வரும்போது கடைசியா ஒரு பட்டணம் வரும் பாருங்க, மேப்ல கூட இருக்கு. இது வந்து உப்பு கடல், இது கலிலேய கடல், கீழே இருந்து அப்படியே எருசலேம் போகும். ஸோ இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சமாரியால் இருக்கு, சமாரியாவுக்கு பக்கத்துல இருக்கு. சொல்ல போனா சமாரியா அந்த சரௌண்டிங்குள்ள இந்த திர்சாவை தான் யோசுவா வந்து பிடிக்கிறார். பட் யோசுவா பிடிக்கும் போது அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. கானானியர்கள் நம்ம பார்க்குறோம், எல்லாம் ஜெயின்ஸு. சொல்லப்போனால் அவங்க கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை, முரட்டாட்டம். அதைத்தானே இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நியாயாதிபதி எழுப்பி போறாரு இல்லைங்களா. அக்காலத்திலே ஒத்தானியல் ஒருத்தர் எழும்பினாருன்னா என்ன பிரச்சனைனா, இவங்க ரொம்ப கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் போயிருப்பாங்க. ஸோ மற்ற புறஜாதிகள் கிட்ட தேவன் விட்டுருவார். அந்த புறஜாதிகள் வந்து இவங்களை தண்டிச்சுட்டு இருக்கும்போது தான் தேவன் இவங்களுக்குள்ள இருந்தே ஒரு நியாயாதிபதி எழுப்புவார். ஸோ இந்த கானானியர்கள் மற்றும் நீங்க சொன்ன மாதிரி எபூசியர்கள், எமோரியர்கள், இவங்களுடைய அக்கிரமம் எல்லாமே அந்த பட்டணம் ஃபுல்லா நிறைஞ்சிருந்துச்சு. ஆனா பட்டணம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல தேவன் ஜோஷுவா அப்பாயிண்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த திர்சாவை வந்து அடிச்சு முறியடிக்கிறார். ஸோ இதனுடைய ஒரு பேர் கூடிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திர்ஷா அப்படிங்கிறதுக்கு சி இஸ் மை டிலைட்,
போனால் ரொம்ப சந்தோஷம், இவங்க தான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையுடைய அர்த்தம் தான் அது திர்ஷா அப்படிங்கிறது. ஸோ இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வரலாம். கானானியர்கள், யோசுவா மற்றும் அவர்கள் அடிச்சு பிடிச்ச இந்த திர்ஷா அப்படிங்கிற பட்டணம், இது மூன்றுல ஒரு சின்ன நிழல் பார்க்கலாம். இப்போ யோசுவா போய் திர்சா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை கேப்சர் பண்றதுக்காக யார் கூட சண்டை போட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா கானானியர்கள். ஸோ இந்த கானானியர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முரட்டாட்டம், தேவனுக்கு பிடிக்காத எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். ஸோ இது அப்படியே ஒரு சின்ன நிழலும் பொருளுமா திங்க் பண்ணி பார்க்கலாம். யோசுவா யாரை அடையாளப்படுத்துறாரு? இப்போ அந்த வசனம் கிளியர். உன்னத பாட்டில் நம்மளை உருவகமாக எப்படி சொல்லியிருக்காருன்னா, நம்ம யாரு? அந்த திர்ஷாவை போலவும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்படின்னா நம்ம தான் அந்த திர்ஷா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பொருந்துவோம். இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டுக்கொள்ள அதான் யார் கூட சண்டை போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த கானானியர்கள். ஸோ இந்த கானானியர்கள் யார் அடையாளப்படுத்துன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆல் ஈவில் திங்ஸ். ஸோ என்னெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கோ அதை இயேசு கிறிஸ்து உடைக்கணும். உடைச்சி ஈடுபலி கொடுத்தாதான் யார் கிடைப்பாங்க? இயேசு கிறிஸ்துக்கு திர்சா அப்படிங்கக்கூடிய நம்ம சபை. ஸோ இந்த வசனம், இந்த வார்த்தை கூட பொருந்தும். சி இஸ் மை டிலைட், இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை. நீங்க தான் என்னுடைய முழு சந்தோஷம். டிலைட்னா என்னங்க? மகிழ்ச்சின்னு தான் இருக்கு. நீங்க தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து எப்படி விட்னஸ் பண்ணாருன்னா இங்க டைப்ல ஜோஷுவா போல போய் அடிச்சு எடுத்தாருன்னு பார்க்குறோம். ஸோ அவர் அடிச்ச அந்த கானானியர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தவறான குணலட்சணம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் கூட போக முடியாது. ஏன் இந்த வசனம் இப்போ படிக்கிறேன்னா, நம்ம கிறிஸ்துவின் சரீரம், அடுத்து நம்ம அதை ஜெயிக்கணும். படிங்க கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். சோ இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியரா இந்த விஷயத்தை பண்ணிட்டார். இப்ப நமக்கு இது லெசனா வரும்போது என்னென்ன கேரக்டர் பாருங்க. விபச்சாரம் இதெல்லாம் சொல்லவே வேணாம் இல்லைங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து கட்டளை ரொம்ப கிளியர். ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணலாம் வேணாம், ஜஸ்ட் நம்மளுடைய கண்ணில் தவறான சிந்தனை போச்சுனாவே முடிஞ்சு. அசுத்தம், மோகம், துர்இச்சை, இச்சையே வந்து தப்பு. ஆக்சுவலா பவுலிங்க சொல்லும்போது அதுல கேடர் பிரிக்கிறார். துர்இச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை. ஸோ இதுல இருக்கக்கூடிய கேடர்ல எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியும். ரொம்ப நார்மலா இந்த உலகத்துல வாழ்ற நமக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனை, பொருளாசைங்கிற விஷயங்கள்லாம் அப்பப்போ என்ன பண்ணுங்க, டெம்ப்ட் பண்ணும். ஸோ அந்த டெம்ப்டேஷனை இயேசு கிறிஸ்து எப்போ பிரேக் பண்ணிட்டார்? யோசிச்சு பாருங்க. சாத்தான் வந்து நிற்கும் போது என்ன கேட்டாங்க இயேசு கிறிஸ்துட்ட? 3 விஷயம் கேட்டாரு. இந்த பூமியில் இருக்கக்கூடிய லிட்டரலா இருக்கிற ஒரு பொருள், சாப்பாடு, சாப்பிட்டுருப்பா அப்படின்னாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவருக்கு யார் தெரியுங்களா மனசுல இருந்தாங்க? நான் இந்த கானானியரை ஜெயிச்சு என் மனவாட்டியை எடுத்துட்டு வரணும், என் சம்பத்தை நான் சேர்க்கணுங்கிறது கோலா இருந்தார். அவருக்கு எதுவுமே பக்கத்துல போகல. இப்போ அப்படியே நமக்கு வந்தோம்னா இந்த ஆர்டர்லாம் தெரியும். ஸோ இதை பவுல் அடுத்த வசனத்துல சொல்றாரு கிளியரா. வசனம் வாசிங்க, அதுலேயே 8 முதல் 10 வரை. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஸோ காமனா அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு எழுதும் போதும் ரொம்ப கிளியரா அவர் சொல்றார், என்னெல்லாம் நம்ம வந்து நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்முடைய சபைக்குள்ள நமக்கு சாத்தான் அந்த ஈவில் திங்ஸை கொண்டு வருவாங்கிறத அவர் லிஸ்ட் பண்றார். கோபம் இல்லைங்களா? கோபம்னா நமக்கு தெரியும், யாரும் வந்து முகத்துக்கு நேராக கோபப்பட முடியாது. இன்னர் மைண்டை பற்றி பவுல் சொல்றாரு. மூர்க்கம், பொறாமை, இது எல்லாமே இன்னர் மைண்ட்ல இருக்கிற விஷயம் சொல்றாரு. உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாது. அடுத்து இந்த விஷயம் கீழே வாயிலிருந்து என்ன வரக்கூடாதுன்னா தூஷணமான வம்பும் வார்த்தைகளும். எக்காரணத்தை கொண்டு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம தவறான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவைகளை விட்டு விடுங்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். அது இருக்க முடியுங்களா? பான் கேரக்டர். சாப்பிட்டீங்களா பிரதர்னா சாப்பிட்டோன்றுவோம், டக்குன்னு சாப்பிட்டுருக்கே மாட்டோம். ஸோ ஆனால் அவர் கிளியரா சொல்றார், இதுல வந்து கேடர் கிடையாது. இது சொல்லலாம். உதாரணத்துக்கு ஆஃபீஸ்க்கு கன்வென்ஷன் வரும், ஆஃபீஸில் பொய் சொல்லி லீவ் வாங்கலான்னு நம்ம ஒரு கேடர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது கூட தேவனுக்கு எந்த அளவுக்கு பிரியமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆக மொத்தம் பொய் சொல்லக்கூடாதுங்கிற விஷயம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் கீழே. ஏன்னா மனுஷனுடைய கேரக்டர், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போட்டு நம்ம என்னவா மாறும் பாருங்க.
தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. சோ ஒரு புது மனுஷனை யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நாளா நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு பொருள், இப்போ இந்த ஸ்பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சவுண்டு கொடுத்துட்டு இருக்கு ஹால்குள்ள. ஒருவேளை இது வந்து பாசிட்டிவா இருக்கிறதா ஜஸ்ட் நான் நெகட்டிவா சொல்றேன். நாளையிலேருந்து இந்த ஸ்பீக்கர் வந்து வேற மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருடைய கவனம் கண்டிப்பா அந்த ஸ்பீக்கர் மேல இருக்கும் இல்லைங்களா? இப்போ அப்படியே ஸ்பீக்கர் தான் நம்மன்னு வச்சுக்கோங்க. நம்ம இது இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப தவறான விஷயத்துக்குள்ள போயிட்டு இருந்தோம். அப்போ நம்மளை எல்லாரும் நல்லா பார்த்துருப்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள என்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் வாங்கி சர்ச்சு, எக்லீஷியா, தேவனுடைய விஷயங்கள் வரும்போது அதே ஜனங்கள் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன தெரியணும்னா, நமக்குள்ள இருக்கிற புதிய மனுஷன் அவங்க பார்வையில தெரியணும். நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவ அவங்க பார்க்கணும். ஒருவேளை வித்தியாசமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு கிறிஸ்துவ ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுக்க வேணாம், இவங்களே என்ன பண்ணிடுவாங்க கிளியரா. ஒருவேளை நம்மளை தோற்றத்துல பார்த்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வேற விஷயம். பட் நம்ம பண்ணக்கூடிய கிரியைகள், நம்ம பண்ணக்கூடிய செய்கைகள், பேச்சுக்களை வந்து நேரடியா பார்த்தாவே தெரியும். ஸோ இது புதிய மனுஷனுக்கும் பழைய மனுஷனுக்குள்ள வித்தியாசம் தான், கோபம், மூர்க்கம், பொறாமை. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம ஜெயிக்க வேண்டிய கானானியர்கள் பார்க்கிறோம். ஸோ அடுத்த ஒரு விஷயம், அதே அந்த உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் திரும்ப படிங்க. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் பிரியமே, திர்சாவை போல் சௌந்தரியமும். ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த திர்சா அப்படிங்கிற பட்டணம் அன்னைக்கு கானானியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டணமா இருந்துச்சு, அதனால கேபிட்டலா வச்சிருந்தாங்க. இன்னொரு பாயிண்ட் கூட, சமாரியா எதனுடைய கேபிட்டலுங்க? இப்போ எருசலேம் இல்ல, இஸ்ரேல வந்து 10 கோத்திரம் 2 கோத்திரம்னு படிக்கிறோம். 2 கோத்திரத்துக்கு வந்து ஜெருசலேம் கேபிட்டலா இருந்துச்சு, 10 கோத்திரத்துக்கு வந்து சமாரியா கேபிட்டலா இருந்துச்சுன்னு சொல்றோம். ஸோ இது ஒரு காலம் வரைக்கும் சமாரியா கேபிட்டலா இல்லை. ஆக்சுவலா உம்ரிங்கிற ஒரு ராஜா வந்து ஒரு சில தாளந்து வெள்ளியை கொடுத்து தான் இந்த சமாரியா மலையை வாங்குறார், வாங்கி தான் அதை கேபிட்டலா பண்றார். அவருடைய காலம் வரைக்கும் இந்த 10 கோத்திரத்துக்கு என்ன ஒரு பட்டண கேபிட்டலா இருந்துச்சுன்னா இந்த திர்சா அப்படிங்கிற பட்டணம். ராஜாக்கள் சரித்திரம் படிச்சீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கும். அவ்வளவு அழகான பட்டணம் அந்த சமாரியா ரீஜன்ல எதுவுமே இல்லை அது வரைக்கும். அந்த அழகை தான் இயேசு கிறிஸ்து ஒப்பிடுறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்த, ஒரு பொருளை நம்ம கூட ஒப்பிடுறாருன்னு யோசிச்சு பாருங்க. நீ திர்சாவை போல அழகா இருக்க. சோ இது கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது, நீ எருசலேமை போல, அந்த வசனம் படிங்க. எருசலேமை போல் வடிவமும். சோ நம்ம எருசலேமை போல ஒரு அழகான வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறாரு. சோ எருசலேமுக்கு வசனம் படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளை நம் எல்லாருக்கும் தாயானவள். சோ இந்த எருசலேம் சிட்டியை குறிச்ச ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துக்குள்ள இருக்கிற எல்லா சிட்டியை காட்டிலும் ரொம்ப செக்யூர்டான ஒரு சிட்டி எதுன்னு கேட்டீங்கன்னா ஜெருசலேம். என்னைக்குமே பாருங்க, இப்போ இந்தியாவோட கேபிட்டல் டெல்லினா, டெல்லினான்னு சொல்லக்கூடாது, டெல்லிக்கு தனியா ஒரு செக்யூரிட்டி இருக்கும் மற்ற ஊர்களை காட்டிலும். ஸோ எருசலேமுக்கு இஸ்ரேல் கேபிட்டலா அவங்க வச்சிருக்காங்க. இந்த இஸ்ரேலுக்கு பயங்கரமான பாதுகாப்பு இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, தேவன் வந்து அந்த எருசலேம்ல இருக்கக்கூடிய ஆலயத்துல வாசம் பண்ணணும்னு சொல்லி தான் சாலமோன் கட்டினார். இப்போ கிறிஸ்து அப்படியே நம்மளை எது கூட கம்பேர் பண்றாரு? நம்மளும் எருசலேம் போல வடிவத்தில் இருக்கிறோம். ஸோ நம்ம கூட இன்னைக்கு என்ன ஒரு நிலைமையில இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுங்களா? 7ஆம் சபையில எருசலேம் மாதிரி தான். இந்த உலகத்துல எவ்வளவோ தீமைகள் நடக்குது. இந்த தீமைகள்ல ஒரு தீமை கூட இது வரைக்கும் நம்மளை அணுகல. ரொம்ப பிராங்கா சொல்லணும் அப்படின்னா இல்லைங்களா? சின்ன சின்ன விஷயம் தான் நமக்கு தேவன் அனுமதிக்கிறார். ஸோ இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, எப்போ நம்ம அந்த ஹெவன்லி காலிங்குள்ள மேலான எருசலேமா சுயாதீனமா ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ள வரமோ, இப்போ பிதாவாகிய தேவனுடைய ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். இங்க சொல்லப்பட்ட சபையுடைய குணலட்சணம் இருந்துச்சு அப்படின்னா, எப்படி அந்த எருசலேம் ஊர்ல அந்த ஆலயம் அங்க தேவன் வாசம் பண்ணுன்னு சாலமோன் கட்டினார். பட் இங்க தேவன் எங்க வாசம் பண்றாரு தெரியுங்களா? உன் மனசுல. அதான் சொல்றாரு, நீங்க எருசலேமை போல வடிவமா இருக்கீங்க. பவுல் ரொம்ப கிளியரா பண்றார். மேலான எருசலேம் நம்மலாம் சுயாதீனம், நமக்கு எல்லாத்துக்கும் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. பட் இந்த டிசிஷன் கிறிஸ்துவுக்கு ஏற்றதாகவும் தேவனுக்கு ஏற்றதா இருக்கணும், மாம்சத்துக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம். ஸோ அதே 4ஆம் வசனத்துடைய கடைசி பாகம் படிங்க சிஸ்டர். கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுமானவள். ஸோ இப்போ சபைக்கு 3ஆவது டைமென்ஷன். ஃபர்ஸ்ட் ரொம்ப அழகா இருக்கும், அடுத்து ரொம்ப செக்யூர்டா இருக்கும், அடுத்து ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன்.
சண்டைனா சாத்தானுடைய டிவைஸோட. அதை எதிர்த்து போராடுற அளவுக்கு கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு அப்படிங்கிறது. அதான் கொடிகள் பறக்கும் அந்த ஒரு ஆர்மி மாதிரி. ஸோ பவுல் சொல்றார் நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம், தேவன் கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவி, அவருடைய அந்த ஒரு கிரேட் பவர் தான் பவுல் சொல்ற இந்த விஷயம். எங்கள் போராயுதங்கள் எங்கனால இல்ல, நாங்க மாம்சத்துல பேசி சண்டை போட்டு ஜெயிச்சிருவோம் சொல்ல முடியாது. அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலனா இருக்கு. தொடர்ந்து படிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒருத்தருக்குள்ள தேவனுடைய பரிசுத்தாவி இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் எதெல்லாம் மேற்கொள்ளலாம். ஒருவேளை இதுல இருக்கிற ஏதாவது விஷயம் நம்மளால மேற்கொள்ள முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேவன் லைட்டா என்ன இண்டிகேட் பண்றாருன்னா நம்ம தேவனுடைய அந்த ஒரு ஸ்பிரிட்டை இன்னும் நல்லா யூஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். சோ அந்த வசனங்கள் படிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும். முதல் விஷயம், தேவனுடைய ஸ்பிரிட்டை வச்சு தர்க்கத்தையும், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கு. பாருங்க, அடுத்து நமக்குள்ள வந்துட்டார். தேவனை பற்றி நல்ல அறிவு அறிகிற போது நமக்கு என்னதான் ஆட்டோமேட்டிக்கா வருங்க, மேட்டிமை. இன்னைக்கே நம்ம பெயர் சபை சகோதரர்கள ஆரம்பத்துல அனுபவம் இல்லாதப்போ சத்தியத்துக்குள்ள வந்தோன்னா அவங்கள போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி, இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா, நமக்கே தெரியாது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா அங்க போயிட்டு இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா, அவரு தான் எல்லாத்தையும் படிச்சார், பட் அவரு இல்லை இவரு தான் சொல்லிட்டு பயங்கரமா ஏதோ பேசுவோம். அதாவது இது மேட்டிமேன்னு சொல்ல முடியாது. அந்த டைம்ல ஒரு ஆர்வம் மற்ற ஜனங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு. பட் இங்க பவுல் சொல்றது தேவனை பற்றி அறிகிற அறிவுக்கு விரோதமாக, நல்ல தேவனை பற்றி அறியும் போது அதுக்கு விரோதமா வரக்கூடிய நமக்குள்ளே மேட்டிமை வரும். அந்த மன மேட்டிமையை மேற்கொள்றதும் அடுத்தது. எல்லா மேட்டிமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களாய் இருக்கிறோம். அப்படி என்ன எண்ணம், அதான் அங்க கானானியர்கள் இயேசு கிறிஸ்து ஜெயிச்சாரு ஜோஷுவா மாதிரி. சோ நம்ம மாம்சத்திலையும் சரி சாத்தானுடைய டிவைஸ் மூலமாகவும் நமக்கு வரக்கூடிய எல்லா குணலட்சணங்கள், அந்த விக்கிரகாராதனை மாதிரி மனமேட்டிமை, இது எல்லாமே நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரே விஷயம்தான், மாம்சம் கிடையாது, தேவனுடைய ஸ்பிரிட். அதான் சொல்றாரு அவங்களுக்கு நான் ஒரு கொடி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. வசனம் படிங்க. சங்கீதம் 60:4. 60ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். சோ யாரெல்லாம் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாகனா அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போறவங்களுக்கு தேவன் கொடுக்குற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கொடி கொடுக்குறாரு. அந்த கொடி கூட ஒரு 2-3 கிளாஸ் முன்னாடி பார்த்தோம். அதாவது என்னுடைய அன்பு, சபை சொல்லுது என்னுடைய நேசம் கொடி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொடி எதை அடையாளப்படுத்துதுன்னா கிறிஸ்து. நம்ம இன்னொரு பாடத்துல காயின் ஆபேல் சப்ஜெக்ட் பார்க்குறோம் இல்லைங்களா, பேசிக்ல காயின் ஆபேல்ல கூட கடைசியா ஒரு அந்த நிழல் பொருளை நம்ம மேட்ச் பண்ணுவோம். கடைசியா ஒரு அடையாளத்தை இந்த உலக ஜனங்கள் மேல தேவன் போடுவாருன்னு சொல்லுவோம். அந்த அடையாளம் கிறிஸ்துன்னு சொல்லுவோம். ஸோ இங்க சத்தியத்தின் நிமித்தமா தேவன் நம்ம கொடுக்குற ஒரு கொடி என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலி, அவருடைய அன்பு. இதுதான் நம்மளை அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற விஷயம். அந்த உன்னதப்பாட்டு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிச்சிருங்க. அந்த விளக்கத்தை பார்த்துட்டு அடுத்த வசனத்துக்குள்ள போகும். உன்னதப்பாட்டு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் பிரியமே. ஃபர்ஸ்ட் என் பிரியமே, இயேசு கிறிஸ்துவோட ஆரம்பமே ரொம்ப கிளியரா சொல்றாரு. நம்மளை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் பாருங்க. என் பிரியமே நீ திர்சாவை போல் சௌந்தரியம். சோ நம்மளுடைய அழகு அந்த காலத்துல இருக்கக்கூடிய கானான் அந்த ஒரு பட்டணமே தெரியும், ரொம்ப அழகு. அதுல அவங்க கேபிட்டலா வச்சிருந்த அந்த திர்சா அப்படிங்கிற ஒரு ஊரை இயேசு கிறிஸ்து கோட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க அழகா இருக்கீங்க. அடுத்தது எருசலேமை போல் வடிவமும். சோ எருசலேமை போல ஒரு ரொம்ப செக்யூர்டான ஒரு சிட்டி, தேவன் வாசம் பண்ற இடமாவும் நீங்க இருக்கீங்க. கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் ஆனவள். சோ ரொம்ப கம்பீரமா எது வந்தாலும் எதிர்த்து நிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பிரிட்டை நீங்க வாங்கியிருக்கீங்க. 3 விஷயம் வந்துருச்சு இதுக்குள்ள இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தோன்னா நம்முடைய அழகு, நம்மளுடைய அழகு கிறிஸ்து மூலமா வந்துச்சுன்னு பாக்குறோம். எருசலேமை போல வடிவம்ங்கிறது பிதாவாகிய தேவன் வாசம் பண்ற ஒரு இடம்னு பாக்குறோம், அதுவும் வந்துருச்சு. 3ஆவது விஷயம் தேவனுடைய வல்லமையில தான் இது எல்லாத்தையும் மேற்கொள்றோம் அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு. ஸோ அடுத்த வசனத்துக்கு போகலாம். உன்னதப்பாட்டு 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன்னதப்பாட்டு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. சோ இந்த வார்த்தை தான் ஆரம்பத்திலேயே கோட் பண்ணோம் பாருங்க. ரொம்ப அருமையான இயேசு கிறிஸ்துவோடைய அன்புடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் வெளிப்பாடு இல்லைங்களா. அது ஃபுல்லா படிச்சிருங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதை ஃபுல்லா படிங்க.
உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அழகபாரம் கீழையாத் மலையிலே தழைமேயும் வெள்ளாட்டு மந்தை போல் இருக்கிறது. ஸோ அந்த அழகபாரம் அது என்னன்னு தெரியல, கீழே பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கு. யுவர் ஹேர் இஸ் லைக் அ ஃப்ளாக். ஸோ மேலே சொல்லப்பட்டக்கூடிய அந்த ஒரு வார்த்தையினுடைய தன்மையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்ற திங்கிங்லாம் விட்டுடலாம். இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து பேசுறாரு, சரிங்களா? அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்றாருன்னா, டர்ன் யுவர் ஐஸ் அவே ஃப்ரம் மீ. அதாவது நம்ம இயேசு கிறிஸ்துவ பார்க்குற பார்வையை இயேசு கிறிஸ்துனாலே தாங்க முடியல. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஜென்ரலா அப்படி பார்க்காதீங்க பயமா இருக்கும்போ. அது வந்து வேற ஆங்கிள் ரொம்ப அழகா இருக்கிற விஷயத்த சொல்றாரு இயேசு கிறிஸ்து. நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். என் கண்களை தூரமா எடுத்துரு சொல்லிட்டு, உன் கண்களை தூரமா எடுத்துரு. ஏன் சொல்றாருன்னா, அவைகள் என்னை வென்றது. சபையினுடைய பார்வை இயேசு கிறிஸ்துவ ஜெயிக்குமா? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது நம்ம சொன்னா கூட பொருந்தாது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஒரு உண்மையான ஒரு திருச்சபைய இயேசு கிறிஸ்து பார்த்து என்ன அட்ரஸ் பண்றாருன்னா, போதும்பா நீ அப்படி பார்க்காத, பீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப அன்பா இயேசு கிறிஸ்துலாம் இப்படி இறங்கியெல்லாம் ஒரு நம்ம கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா ஒரு ரொம்ப தாழ்மையா, எப்படி இதுதான் அந்த கம்பாரிசன். ஒரு மணவாளன் எப்படி ஒரு மணவாட்டி கிட்ட பேசிக்குவார், அந்த தோரணையில கிறிஸ்து இங்க வெளிப்படுத்துறார். அடுத்து கீழே இருக்க விஷயம் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். நம்மளுடைய அந்த தலைமுடி கூட எப்படி இருக்குன்னா, கீழையாத்து மலையிலே தலைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல இருக்கு. இதே வசனம் இதுக்கு முன்னாடி சாப்டர்ல படிச்சிருப்போம், பட் சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஒரு வசனம் படிங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏன் சபையினுடைய பார்வையை இயேசு கிறிஸ்துனால தாங்க முடியலன்னு சொல்ல முடியாது. ஏன் நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தங்க? நம்ம இயேசு கிறிஸ்துவ பீட் பண்ணல. ஆக்சுவலா ஒரு அன்புடைய வெளிப்பாடு, என்னால தாங்க முடியல, போதும் நான் சரண்டர் அப்படிங்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து இன்டைரக்டா சொல்ற விஷயம். படிங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ரொம்ப முக்கியமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் தான் இங்க நமக்கு பொருத்தலாம். யாரெல்லாம் ஒரு முழு மனதோட தேவனையும் தேவனுடைய குமாரனையும் தேடுகிறோமோ அவன் கண்டிப்பா என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் ஒரு முழு மனசோட ஒரு காரியம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் ஹார்ட், ஹோல் ஹார்ட், நல்லா, அதுல என்ன விஷயம் இருக்குங்க? முழு மனசோட ஒருத்தர் ஒரு காரியம் பண்றாருன்னா அதுல என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். அடுத்தது டெடிகேஷன். ஓகே, கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும், கன்ஃபார்ம். இன்னைக்கு நம்ம ஒரு சில குழந்தைகள்லாம் பார்க்கறோம் இல்லைங்களா, இந்த ஸ்கூல் எக்ஸாமுக்குலாம் போட்டு பயங்கரமா படிப்பாங்க. அவங்க படிக்கிற படிப்பை பார்த்தா அவங்க ஆன்சர் பண்ற விஷயம் இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும், சரி இது ஏதோ டாப் ரேங்க் தான் வாங்கும் போல இருக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். என்ன காரணம்னா, அவங்களுடைய ஃபுல் டெடிகேஷனும் டு த ஒன் டார்கெட், ஒரே கோலை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க, நான் மார்க் வாங்கணும், அவ்வளவுதான். டிவி பார்க்க மாட்டாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க, காலையில 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, இவங்க எந்திரிச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இப்ப இயேசு கிறிஸ்து சபை அப்படிதான் பாக்குறார். நம்மளுடைய டெடிகேஷன் அவர் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, போதும்பா கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க, இல்லைங்களா? இந்த 7ஆம் சபையில நம்ம பண்ணக்கூடிய தியாகத்தை அவர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஏன் உன் கண்களை என்னை விட்டு தூரமா எடு அப்படின்னா இந்த வசனம் மாதிரி தான். என்னைக்கு ஒரு முறை நம்ம பர்சனல் லைஃப்லயே ஆகட்டும் சரி, இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அழைப்பை சரியா உணராம நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு தியாகம் அந்த நாள்ல ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு நமக்கு, அதை நம்ம ரியலைஸ் பண்ணாம கேஷுவலா விட்டுட்டோம். திரும்ப அதே வாய்ப்பை இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு இன்னொரு முறை. என்ன பண்ணுவோம்? விட்டுருவோமா? எவ்வளோ நஷ்டம் ஆனாலும் சரி அந்த ஒர்க்கை கம்பல்சரி முடிச்சு கொடுத்துருவோம். அப்படின்னா முதல் முறையா இயேசு கிறிஸ்து ஒரு காலிங் கொடுத்தார் 7ஆம் சபையில, நீ எழுந்து வா, நான் வாசப்படியில் நிக்கிறேன், என் தலை பணியினால நினைது, வா வான்னு சொல்லும்போது இந்த 7ஆம் சபை நம்மளுடைய கண்டிஷன் எப்படி தெரியுங்களா இருந்திருக்கும், இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றார். சில டைம்ல ரொம்ப கேஷுவலா சரி எல்லா நாளும் பண்றதா அப்படின்னு சொல்லி விட்டுறோம். பட் இதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு உண்மையான திருச்சபை தாங்கள் பண்ண தவற உணர்ந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க தூங்க மாட்டாங்க. மீன்ஸ் எப்பவுமே இயேசு கிறிஸ்துக்காக ஏதாவது தியாகம் பண்ணலாம், அவருடைய மனவாட்டியா மாறணும்னு தங்களுடைய முழு வாழ்க்கையும் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இதை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு, மேல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அதான் சொல்றாரு, உங்களுடைய அந்த ஒரு மனநிலைமை, உங்களுடைய தியாகம், அந்த ஒரு விஷயம்
போதும், என்ன ஆகுது, என்னை பீட் பண்ணிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருக்குங்களா ஏழாம் சபைன்னு சொல்ல முடியாது, சபையினுடைய தியாகம். இயேசு கிறிஸ்து பார்த்து போதும்னு சொல்கிற அளவுக்கு இருக்குமா? இப்போ நம்ம லைஃப்பை என்ன பண்ணலாங்க, கொஞ்சம் ஒரு சைடு வச்சுக்கலாம் இல்லைங்களா? அதுக்கு நம்ம மார்க்லாம் போட வேணாம், நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சைடு வச்சுட்டு இங்கே சபையை குறித்து அவர் சொல்லும்போது, உன் கண்கள் என்ன பண்ணுச்சு, ஜெயிச்சிருச்சு. கண்கள்லாம் என்ன, அதான் அந்த வசனம் படித்தோம், முழு மனசோட ஒருத்தர் தேடினார் அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம முழு மனசோட ஒரு விஷயம், கிறிஸ்துவுக்காக ஜீவ பலி கொடுக்க வந்திருக்கோம், ஈடுபலி சொல்ல முடியாது, ஜீவ பலி கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா முழு மனசோட நம்ம தியாகம் பண்றோமான்னு நமக்கு தான் தெரியும். ஒருவேளை பண்ண அப்படின்னா அவர் சொல்றாரு, நம்ம தியாகம் கிறிஸ்து பார்க்கும்போது நம்ம கண்ணில் தெரியுதுன்னா என்ன அர்த்தங்க? அவர் சொன்னார் இல்லைங்களா ஒரு டைம், உன்னுடைய கண்கள் உன் முக்காட்டின் நடுவே புறா கண்களுக்கு என்ன இருக்கு, ஒப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அது கூட விளக்கம் பார்த்தோம். அந்த புறா தன்னுடைய ஜோடி புறாவை எப்போ வரும்னு சொல்லி என்ன பண்ணுங்களா, எதிர்பார்த்துட்டு அப்படியே இருக்கும், வேற எந்த ஒரு பேரோடையும் மேட் வச்சுக்காது. ஸோ இந்த உண்மையான சபையுடைய தியாகம் கூட கிறிஸ்துவோட சேரணுங்கிற ஃபோக்கஸ்லயே போயிட்டு இருப்பாங்களாம். ஒரு ரைட் டைம் மெச்சூரிட்டி வந்தோடனே கிறிஸ்து வந்து பார்க்கும்போது நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நம்ம கண்ணில் தெரியும். அப்போ சொல்லுவார், கிறிஸ்து போதும், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க இந்த சென்ஸ்னா எனக்கு பிரியமா இருக்கிற வாழ்க்கை உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னு. நீங்கள் வசனம் கூட படிங்க. சங்கீதம் சபையினுடைய நிலைமை 25ஆம் அதிகாரம் 15வது வசனம். 25ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். சோ ஒரு உண்மையான தேவ பக்தி உள்ள மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தை, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கு. அதான் சொன்னார், இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ துன்பம் இன்பம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு உண்மையான பரிசுத்தவானுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தேவன் அவருடைய காரியம், இயேசு கிறிஸ்துவோட தியாகம், நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரேயர்ல கூட சொல்றேன், காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னாவே அவருடைய கிருபை, உங்க சித்தம் இல்லாம இன்னைக்கு உயிரே கிடைச்சிருக்காதுன்னு சொல்லி ஃபீல் பண்றோம். இதை வந்து உண்மையா ஃபீல் பண்றது அந்த வசனம். ஆக்சுவலா நம்ம ஒரு சில டைம் என்ன ஆகும்னா அது பழக்கத்துல கூட அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அந்த உண்மையான சபையினுடைய நிலைமை பற்றி சொல்லும்போது, என் கண்கள் எப்பொழுதும் அப்பா தான் பார்த்துட்டு இருக்கு. அடுத்து அவர் என்ன சொல்ல போறாரு, அடுத்து நம்ம லைஃப்ல என்ன, அடுத்து நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவ தியாகம் பண்றது, இதை ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை இஸ்ரேல் ஜனங்கள் இழந்துட்டாங்க. முதல் முறையா பிதாவாகிய தேவனுக்கு பிரியமா வாழ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இல்லைங்களா, இந்த பாஸ்ஓவரில் கூட நம்ம பார்க்குறோம். நீங்க ஊருக்குள்ள போங்க, ஒரு மனுஷன் பின்னாடி போனீங்கன்னா எல்லாம் ரெடியா இருக்கும். அந்த கண்டிஷன்ல தான் இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள், எல்லாமே ரெடி. தேவன் சொல்றாரு, எரேமியா 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். இது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் 1000 இயர்ஸ்ல மனம் திரும்பி வந்தப்போ சொல்லக்கூடிய வார்த்தை. படிங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். சோ ரொம்ப பரிச்சயமான வார்த்தை இது நமக்கு. ஸோ ரொம்ப முன்னாடி, உலக தோட்டத்துக்கு முன்னாடியே சொல்ல போனா இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லும்போது ரொம்ப முன்னாடியே அவனை நான் சிநேகிச்சிட்டேன் அப்படின்னு எப்போ சொல்லுவாங்களா இஸ்ரேல் ஜனங்கள்? அப்பாவோட அந்த ஒரு பாசத்தை எப்போ புரிஞ்சுக்குவாங்களா? அந்த 3rd வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சு எரேமியா 31ஆம் அதிகாரமே தெரியும். அந்நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்களோட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுவார்னு படிக்கிறோம் அந்த சாப்டர். ஸோ இந்த கடைசி ஸ்டேஜில் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஃபீல் பண்ணுவாங்களா, முன்னாடியே இவ்வளோ அன்பு என் மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவனுடைய அன்பை ருசி பார்ப்பாங்க த்ரூ கிரைஸ்ட் மூலமாக. ஏன்னா அப்போ தான் இயேசு கிறிஸ்து ஏற்றுப்பாங்க. பட் ஆனால் உண்மையாக அவங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அவங்க இல்லைங்களா? இன்னைக்கு அவங்களை குறை சொல்கிற அளவுக்கு நம்ம இல்லை. பட் இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க அந்த வாய்ப்பை இழந்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். பட் அப்படியே இங்கே வரலாம், 7ஆம் சபைக்கு வந்தால் கூட சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்ல நம்ம நிலைமை கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக ஒரு ஸ்லிப் ஆயிட்டோம். நம்ம உன்னத பாட்டு பேஸ் பண்ணி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கரெக்டான காலையும் கொடுக்கும்போது நம்மளுடைய அழைப்பை வந்து என்ஷூரே பண்ணிக்கிறது இல்லை, ரொம்ப கேஷுவலாக இருக்கிறோம் நம்மளுடைய சொந்த வாழ்க்கை இந்த மாதிரியான விஷயத்தில். திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, அப்போ என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக பிடிச்சிக்கணும் அவர் எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு வச்சிருக்காரு. அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிதாவாகிய தேவன் அன்பு, இங்கே இயேசு கிறிஸ்துவோடைய சபைக்கு யார் அன்புன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து அன்பு செலுத்துறார் த்ரூ பிதாவாகிய தேவன் மூலமா. ஸோ வசனங்கள் படிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம்
1வது வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். நான் மாதிரியான வார்த்தை பாருங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து சீக்கிரம் சாக போறாருன்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச பிறகு, வசனமே அப்படிதான் சொல்லுது, அப்படி தெரிஞ்ச பிறகு கூட இந்த உலகத்துல தேவன் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்து கிறிஸ்துவுக்கு கொடுத்தாரோ சாகர வரைக்கும் அன்பு தான் செலுத்தினார். இன்க்ளூடிங் யூதாஸை நம்ம பார்க்குறோம், அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். கடைசி வரைக்கும் யூதாஸை பார்த்து நீ பண்ணிருப்பா, நீ வேலைக்காக மாட்டப்பா, ஏதோ ஒரு சின்ன முனங்களோ எதுவுமே இல்லை, நீ தான் என்ன காட்டி கொடுக்க போற தெரியுமா அப்படின்னு கூட சொல்ல. ஆனா ஒரு முறை டைரக்டா சொன்னார், ரொம்ப பாசமா சொன்னார். ஏன்னா ஒருவேளை யூதாஸ்க்கு ஏதாவது சான்ஸ் கொடுத்தாரான்னு தெரியல. ஆண்டவரே யாரு யாரு யாருன்னு ஒவ்வொருத்தரா கேட்டு வரும்போது யூதாஸ் வந்து சொல்றாரு நானா அப்படிங்கிறாரு. அவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவும் சரி இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் டைரக்டா கொடுக்குறேன், ஆமா நீ தான் அப்படிங்கிறாரு. உடனே அவர் ஆஸ் யூஷுவல் அவருடைய ஒர்க்கை பார்த்துட்டு அந்த ஒர்க்கை பண்ணிட்டார். ஸோ இந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா தம் உடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம். சொல்ல போனா ஆரம்பத்துல என்ன அன்பு கிறிஸ்து வச்சாரோ அந்த 12 பேர் மேல சாக வரைக்கும் அதே அன்பு தான். எங்கேயுமே ஒருத்தரை ஏற்றமாகவும் ஒருத்தரை இறக்கமாகவும் அவர் வைக்கல. ஸோ அப்படியே ஒட்டுமொத்த சபை சரித்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துடைய அன்பை ருசி பார்த்துட்டு இருக்கோம். சப்ஜெக்ட்ல பார்க்குறோம், நம்ம லைஃப்ல அனுபவிக்கிறோம், ஈவன் பாஸ் ஓவர் டைம்ல ரொம்ப ஃபீல் பண்றோம். ஸோ அந்த அன்பு இன்னைக்கு வரைக்கும் மாறாம இருக்கு. அவர் சொல்லிட்டு வேற போனார். அதான் யோவான் 14ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 1-3 வசனம் படிங்களேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். சோ தயவு செஞ்சு கலங்க வேணாம், நீங்க விசுவாசமா இருங்க. ஏன்னா அவர் போறாரு, சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. படிங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பாசம் இல்லாம யாருனால இந்த வார்த்தை யூஸ் பண்ண முடியுங்களா? நம்ம வீட்டுல சின்ன குழந்தை இருக்கு, நம்ம ஆபீஸ் போகும்போது அடம் பிடிக்கும், அதுக்கு தெரியாது கரெக்டா போகக்கூடாது இங்கேயே இருக்கணும் அப்படிங்கும். நம்ம உடனே ஒரு வார்த்தை சொல்லுவோம், நான் போயிட்டு வரும்போது உனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன், ஏதோ ஒரு சொல்லுவோம். சொல்லிட்டு வந்தோடனே அந்த குழந்தைக்கு அப்போதே கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இந்த ஃபீலிங்கை இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய ஹெவன்லி தாட், அந்த பரலோகத்துக்குரிய விஷயத்தோட அவர் ஒப்பிட்டு எப்படி சொல்றாருன்னா, தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க, இப்போ நான் போயிட்டு நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு என்னெல்லாம் கொண்டு வரேன். எப்படி ஒரு குழந்தைகிட்ட ஒரு அப்பா சொல்லுவார், அந்த மாதிரி கிறிஸ்து சொல்றாரு, எங்க அப்பா வீட்டுல நிறைய வாசஸ்தலம் இருக்கு, நான் போய் உங்களுக்காக தான் போறேன், சும்மா ஒன்றும் போகல, உங்களுக்காக தான் போறேன், போய் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன பண்றேன், திரும்பி வந்துட்டு உங்களையும் நான் என்ன பண்றேன், கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறாரு. பாரு 3வது வசனம் படிங்க. 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. அந்த வார்த்தை தான், நான் இருக்கிற இடத்துல நம்மள பார்த்து சொல்றாரு, நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். எப்படி ஒரு அப்பா ஒரு குழந்தைகிட்ட பேச பாருங்க, இயேசு கிறிஸ்துவ அதுதான் அந்த அன்பு கடைசி வரைக்கும் சீஷர்கள்ட்ட அவர் வச்சார். சோ மறுபடியும் இந்த உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. சோ இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக படக்கூடிய அந்த ஒரு தியாகங்கள், அந்த ஒரு பாடுகள் வந்து எப்படி இருக்கணும்னு இந்த வசனம் சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது என்னன்னா, எப்படி ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை பார்த்து பாசமா சொல்லக்கூடிய வார்த்தையை கிறிஸ்து சொல்றாரு நம்மளை பார்த்து, போதும் என்ன பண்ணாதீங்க பார்க்காதீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் சாக்ரிஃபைஸ், அதை சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. அழகபாரம் கீலேயாத் மலையிலே தலை மேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. சோ நம்மளுடைய முடி கூட நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்ச வசனங்கள் தான். கீலேயாத்துல அந்த ஒரு மலையிலிருந்து இறங்கி வரக்கூடிய ஆடுகளுடைய அந்த ஒரு மென்மையான கூந்தலுக்கு ஒப்பா இருக்குன்னு பாக்குறோம். இதெல்லாம் வசனம் படிச்சிருக்கோம். நம்முடைய கூந்தல் எதை அடையாளப்படுத்துன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவோடைய அந்த ஒரு அங்கீகாரம், உடன்படிக்கை. நசரேய விரதத்தில் பார்க்குறோம், நசரேய விரதம் ஒரு மனுஷன் தன்னுடைய தலையை சவரம் பண்ணிக்க கூடாதுன்னு பார்க்குறோம், அந்த பொருத்தனையை கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்து கடைசியா இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஜெயிக்க போற நிலைமையை பத்தி, நம்ம ஒன்றும் ஜெயிக்கல, பட் அங்க சபை பற்றி சொல்லும்போது நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவ வந்து அவருடைய அன்பை வந்து ஃபுல்ஃபில் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம கண்களை பத்தி சொல்றார். அவ்வளவு கஷ்டப்பட்ட சபை ஒரு டைம் தேவனுடைய வாய்ப்பை நழுவ விடுற மாதிரி போனாங்க.
இல்லைங்களா? அந்த கதவை தட்டும்போது திரும்ப அதை ரியலைஸ் பண்ணி அவங்க பட்ட கஷ்டங்கள் பார்க்குறோம். அங்கே போகும்போது காவற்காரர் அடிக்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க அவங்க கூட இருக்கிற ஹெல்பர்ஸ் அடிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். 7ஆம் சபைக்குள்ள நமக்கு தேவன் பர்சனலாக அனுமதிக்கக்கூடிய பாடுகள். ஸோ இந்த உபத்திரவத்தெல்லாம் கடந்த ஒரு உண்மையான ஒரு திருச்சபை முழு மனசோட, அதான் அந்த எரேமியா வசனம் படித்தோம் 29:13, முழு மனசோட கர்த்தரை நம்ம தேடணும் அப்படின்னா அந்த டைம்ல கிறிஸ்து நம்ம கிடைப்பார். அந்த கிடைக்கிற டைம் தான் அவர் சொல்லும்போது நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பீட் பண்ணிட்டீங்க. ஸோ எதனால பீட் பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உங்கள் கூந்தல் இந்த கீழையாத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆட்டும் மந்தையை போல இருக்கு. ஸோ நம்ம இந்த பூமியில அவருக்காக பண்ண அந்த ஒரு ஞானஸ்தானம் அதுதான் பார்க்குறாரு கடைசியா. அந்த பொருத்தனை நம்ம நிறைவேற்றிட்டோமா இல்லையா அப்படிங்கிற பார்க்கும்போது தான் அவர் சொல்றாரு, ரொம்ப அழகா இருக்கு நம்ம பொருத்தனை அப்படிங்கிறாரு. அதுல 6வது வசனம் படிங்களேன். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரை ஏறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலடா இராமல் இரட்டை குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது. சோ இப்போ என்ன டிஸ்கிரைப் பண்றாருன்னா அந்த சபை கம்ப்ளீட் ஆகிற நிலைமையை பத்தி சொல்றாரு ஃபைனலா. சோ நம்மளுடைய கண்டிஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கார் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. எப்ப அந்த பூரண வளர்ச்சிக்கு வருதோ திரும்ப அதே வசனம் ரிப்பீட் பண்ணும்போது நம்முடைய பற்கள் எப்படி இருக்கு அப்படியே ஒவ்வொரு காரியமா தொடர்ந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேச போறார். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பார்த்த பாடத்தை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பர்சனலா சொல்ல வர்றார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய அந்த ஒரு பூரண வளர்ச்சி எப்படி இருக்கணும் தான் இப்ப அந்த கடைசி வசனத்தில் கூட படிச்சோம். அவர் டிஸ்கிரைப் பண்றார் நம்ம அந்த திர்ஷா அப்படிங்கிற பட்டணத்தை போல ரொம்ப அழகா இருக்கும். அந்த பட்டணத்து பேரு கூட சி இஸ் மை டிலைட், என்னுடைய சந்தோஷமே அந்த அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லும்போது. ஸோ நம்ம எருசலேம் மாதிரி தேவனுடைய ஆலயத்துக்குரிய ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கு. தேவனுடைய ஸ்பிரிட்டை வச்சு அங்க இருக்கக்கூடிய எப்படி இந்த கானானியர்கள் ஜோஷா ஜெயிச்சாரோ அந்த மாதிரி இந்த மாம்சத்துக்குரிய விஷயத்த நம்ம பீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பீட் பண்ணி போராடி போய் கடைசியா நிற்கும் போது நம்ம கண்ணே காமிச்சு கொடுக்குமா கிறிஸ்துக்கு. நம்முடைய தியாகங்கள் அவர் பார்க்கும்போது போதும்னு சொல்ற அளவுக்கு அங்க சபை காமிக்கிற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். ஸோ இப்போ அப்படியே நம்மளுடைய நிலைமையை கொஞ்சம் என்ன பண்ணலாங்க, சீர்தூக்கி பார்க்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் டேல நம்ம எந்த அளவுக்கு இந்த பார்த்த விஷயத்துக்குள்ள இருக்கும்னு பார்க்கலாம். அதில் இல்லாத விஷயங்கள், அதில் இருக்கிற குறைகள் தேவன் கண்டிப்பாக பர்சனலாக நமக்கு சொல்லுவார். ஸோ அந்த குறைகளை என்ன பண்ணணும்னா தேவன் தான் சொல்லாருன்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அந்த கேரக்டர்லாம் பார்த்தோம் நம்ம இல்லைங்களா, பொறாமை, மூர்க்கம், ஏன்னா இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் வச்சிருந்தாங்க, பவுல் நமக்கு வேணான்றார். ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தை பொருந்தும். ஒருத்தர் முழு மனசோட கர்த்தரை தேடினார் அப்படின்னா கண்டிப்பா கிடைப்பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு நம்ம சீக்கிரம் நம்ம அவரோடு சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.